வணக்கம் நண்பர்களே. ஜியோஜிப்ராவை கான்செப்டோடு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுல ட்ரிகனாமெட்ரிக் சாப்டரை எப்படி நடத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். நேற்று வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அது நம்ம வந்து என்னென்னா நம்ம கொஸ்டின்ஸுக்கு தகுந்தாப்பில் அதை நம்ம மாற்றிக்கலாம். அதுலேருந்து நிறைய ஆப்லெட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதை பார்த்தேன். இன்னும் கொஸ்டின் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு சம்மு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு நாளைக்கு வெளியிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள்ஸுக்கும் சைட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மாணவர்களுக்கு வேணா. இப்போ sin 30 அப்படின்னா அந்த மதிப்பை மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடியது. tan 45 என்ன, sin 45 என்ன அப்படின்னு கேட்டாக்கா 1/√2 1/√2 அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ படிக்கிற மாணவர்கள் எல்லாமே 0லேருந்து 1 வரைக்கும் 0, 1/4, அரை, 3/4, 1ன்னு எழுதி அது எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கா அதோட வேல்யூ சைனுக்கு வரும் சார். அது அப்படியே மாற்றி போட்டோம்னாக்க காசுக்கு வந்துடும். அப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணால் டேனுக்கு வரும். இதான் ஷார்ட்கட் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். பட் sin 30க்கு ஏன் அப்படி மதிப்பு வருது, அப்புறம் அது cos 30க்கு ஏன் மதிப்பு வருது, ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பு ஏன்னு அந்த மாணவர்களுக்கு புரியறது இல்லை. ஸோ அதை ஒரு நிமிஷம் நம்ம புரிய வைக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நான் பயன்படுத்திக்கலாம். அந்த ஜியோஜிப்ரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிரிட்டு ஆக்சிஸ் ரெண்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய வசதிக்காக நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஃபிக்ஸ் வியூவில் போயிட்டு கிரிட் ஆப்ஷனில் போகும்போது இந்த கிரிட் டைப்புங்கிறதுல போலார் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். இதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்லைடர் வேணும். ஸ்லைடர் மீன்ஸ் ஆங்கிள் ஸ்லைடர். ஸோ அது ஆல்ஃபான்னு வந்துடும். இங்கே நான் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணிடணும் 90 டிகிரின்னு மாற்றிக்கிறது நல்லது. 90 டிகிரி ஒரு டிகிரி இன்க்ரிமெண்ட்டில் ஸ்பீடை வேணாலும் நீங்கள் அனிமேஷன் ஸ்பீடை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே தானே? ஓகே. இப்போ இதோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 90க்குள்ளே இருக்கும். ரெண்டாவது ஓகே. இப்போ ஸ்லைடர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா 360 டிஃபால்ட்டாக இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறம் மாற்றுறதுனாக்க, ஏன்னா இங்கே 360ங்கிறது எண்டு லிமிட் கிடையாது. யாரோ ஒரு மேடம் கூட கேட்டிருந்தாங்க அது எத்தனை முறை சுழற்சி ஏற்படுகிறதோ அதை போல் நம்ம மல்டிப்ளை ஆகும். 360யோட இன்ட்டு 360 மல்டிப்ளை ஆகிடும் ஒரு ரவுண்டுக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஸ்லைடர் கொடுக்கும்போது இதை தெளிவாகிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன். ஓகே. இங்கே அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கடுத்து நம்மளோட வேலை என்னென்னா ஒரு ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆங்கிள் வித் கிவன் சைஸ் ஃப்ரம் ஹியர். இப்போ என்ன டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிகிரி சிம்பிளோடு அப்படியே டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ஃபா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். இப்போ இங்கே காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 டிகிரியாக இருக்கிறதுனால காணும். ஓகே. மூட்டோவில் யூஸ் பண்ணால் இந்த இன்னொரு புள்ளி நகர்றதை நம்ம பார்க்க முடியும். நகருதா? 90 வரைக்கும் நகரும். ரைட். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செங்கோணம் முக்கோணமாக தானே வேணும் ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஃப்ரம் இந்த நவரக்கூடிய பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ரைட். கிடச்சிருச்சா? இப்போ இது ரெண்டு வெட்டிக்கிற புள்ளி. ஏன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைன் லெங்க்த்தாக இருக்கும். ஸோ இன்டர்செக்ட்டுங்கிற டூலை யூஸ் பண்ண போகிறேன். இந்த செங்குத்து கோடும் எக்ஸ் ஆக்சிஸும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி சி. ஓகே. இப்போ இதுங்களை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறோம் ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னா ஏசி ஏபி டேஸ். இது ஏன் ஏற்கனவே லைன் இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் அதை எடுத்து விட்ருவேன். அதுக்காக தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நான் என்னத்தை தேவையில்லைன்னா இந்த பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா அது தேவையில்லை. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு தேவையில்லை ஹைட் பண்ணிடலாம். இந்தமாரி பண்ணும்போது இதாகிடும். மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். பிங்கிறது தேவை. ஓகே. அடுத்த நமக்கு இப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த இதனுடைய பேரை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு லெட்டரில் இதை வந்து பி அப்படின்னு நான் மாற்றிடுறேன். பின்னு கொடுத்து என்டர் தட்டிடுறேன். ஓகே. இது பி ஆகிடும். ஏன்னா இந்த பியை நான் மறைச்சிட்டேன். இந்த B1ன்னு மாறி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு ஏபிசின்னு சொல்லி பழகிட்டோம். வேணால் இதை பி அதை சின்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த பித்தார் செட்டை நடத்தும் போது நம்ம அப்படி சொல்லுவோம். வேணாம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏங்கிறத நகர்த்தி வச்சுட்டேன். இந்த ஆங்கிள் நம்மளால் தெரிகிற மாதிரி விசிபிள் ஆக்கிட்டேன். இனிமேல் இந்த போலார் கோஆர்டினேட்ஸ் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகிறேன். நம்ம கிரிட்டு நம்ம வேணால் எடுத்துக்கலான்னு சொன்னோம் இல்லையா? கிரிட்டு வேணாம், ஆக்சிஸ் வேண்டாம். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்ல போகிறோம். அதனால் சோ லேபிள் எடுத்து விட்டுறேன். இந்த ஹெச்சோட லேபிள் சோ லேபிள் எடுத்துறேன். இந்த லைன் செக்மெண்ட்டோட எழுத்து இதெல்லாம். ஓகே. இப்போ நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இதனுடைய கோணங்களுக்கு இடையேயான மதிப்புகளை பொறுத்து நமக்கு மாறுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆங்கிள் ஏசி ஈக்குவல் டு
30 டிகிரி 45 டிகிரி நம்ம ஒரு மதிப்பெண் வச்சுப்போம். இப்போ 30 டிகிரி 30 டிகிரியை பொறுத்த வரைக்கும் சைன் எப்படி இருக்கும், காஸ் எப்படி இருக்கும், டேன் எப்படி இருக்கும். முதல்ல இதுக்கு தேவை லெங்க்த்து கண்டுபிடிக்கிறது வேண்டும் இல்லையா. அப்போ லெங்க்த்துக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. டிஸ்டன்ஸ் ஆர் லெங்க்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி இவை இரண்டுக்கான லெங்க்த் எவ்வளவு, இது ரெண்டுக்குமான லெங்க்த் எவ்வளவு, அப்புறம் இந்த ஏபிக்கான லெங்க்த் எவ்வளோ, கர்ணம். ஓகே தானே, ரைட். இப்போ நம்ம இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூஸ் கொண்டு வரப்போம். இப்போ இதை நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ மாணவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்க போகிறோம். சைன், SIN, சைன். அட்வான்ஸ் ஆப்ஷனில் இங்கே ஏற்கனவே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். இஸ் ஈக்குவல் டு எந்த ரெண்டு லெங்க்த்தையும் நம்ம வகுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம்ங்கிறது இங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா BC. இங்கே ஏற்கனவே லெங்க்த் BC, டிஸ்டன்ஸ் BCன்னு இருக்கா, ரைட். அதை செலக்ட் பண்ணிங்க. டிவைடட் பை அடுத்தது எது, டிஸ்டன்ஸ் AB அல்லது BA. ஓகே கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே அதுக்கான வேல்யூ ஆனது வந்துடுச்சு 4/8. இந்த டெக்ஸ்ட்டை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் போகிறேன். எம்டி பாக்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் BC பை டிஸ்டன்ஸ் BA. இப்போ இது ரெண்டும் ஒரே இதுக்குள்ளே வந்தால் தான் நல்லது. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்டி பாக்ஸ்க்குள்ளே இது வந்தால் நல்லது. ஸோ அந்த எம்டி பாக்ஸ் வேணாம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வேல்யூஸாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே லேட்டக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த லேட்டக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நமக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே என்ன எழுத போகிறேன், டிஸ்டன்ஸ் கேபிட்டல் BC, கேபிட்டல் B, கேபிட்டல் C பை டிஸ்டன்ஸ் யார், BA, ரைட்டுங்களா, BA என்டர் தட்டிடுங்க. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் 0.5 இருக்குது. ஸோ இதை நம்ம ஆப்ஷனில் வந்து நம்ம ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ sin 30யோட மதிப்பு 1/2 அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸை எங்கே மாறினாலும் இப்போ இது பாருங்களா, இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே மாற்றினாலுமே என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூஸ் ஆனது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒன்று முடிஞ்சுது, ரைட். அடுத்தது cos 30க்கு இதே சேம் தான். cos 30 ஆல்ஃபாங்கிறது தான் வேல்யூ. இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷனில் ஆல்ஃபான் இருக்கு இல்லையா, ஆங்கிள், அதை செலக்ட் பண்ணிங்க. இதேமாரி ஈக்குவல் டு போட போகிறீங்க, ரைட். cos ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அந்த டிஸ்டன்ஸ் வரும் அடுத்துள்ள பக்கம்ங்கிறது கீழே உள்ளது ஏசியா, டிஸ்டன்ஸ் AC பை அடுத்தது டிஸ்டன்ஸ் AB. ஓகே. இப்போ காசோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை நீங்கள் தனியாக டிவைட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம எம்டி பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே இது ரெண்டையும் கொடுத்தாலும் இதே வந்துடும். இதேமாரி tan. இது மாதிரி நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு லெங்க்த்தும் மாணவர்களுக்கு ஒரே சேமாக இருக்கா இல்லையா, 45. இந்த 45 பார்க்கும்போது இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பிக்சரில் 45 கரெக்டாக இந்த ரெண்டோட சேம் லென்த் இருக்குங்கிறத மாணவர்களுக்கு உணர வைக்கலாம். ஸோ அதனால தான் tan மதிப்பு 1 வருது. இதுக்கு வந்து 1/√, ஏன் வருது அப்படிங்கிறத மாணவர்களுக்கு வகுத்து காமிச்சு சொல்லலாம். இது வேரி ஆகிறத வச்சு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அடுத்தது 60 டிகிரிக்கு செஞ்சு காமிக்கலாம். ஓகே. இது பாருங்கள், காசுக்கு வந்து ஆஃப் வந்துருச்சு. அப்போ சைனுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ இது மாதிரி மாணவர்களுக்கு புரிய வச்சோம்னா அந்த ஆங்கிள்ஸ் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரலாம். இப்போ இதுக்கு நான் இன்புட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இன்புட் பாக்ஸில் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே லிங்க்டு ஆப்ஜெக்டில் ஆல்ஃபா. ஓகே.
இந்த இடத்துல நான் அந்த ஸ்டைல் ஆப்ஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைலில் இதை எத்தனை கொடுத்துடலாம் 3 அப்படின்னு கொடுத்து என்ட்ரி கொடுத்துட்றேன். ஸோ அதோட சைஸ் என்னதாக இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஆங்கிளை நமக்கு இதை ஃபிக்ஸில் இருக்கும், லாக் ஆப்ஜெக்டில் இருக்கும். இந்த இடத்துல இப்போ இங்கே லாக் ஆப்ஜெக்ட் பின் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஸோ இது நகராது, அதுக்காக தான். இப்போ இந்த மாணவன் வந்து இங்கே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கிளை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து 45 டேரெக்டாக 45 அப்படின்னு கிளிக் பண்ணுறான்னு வச்சுங்களேன். 45க்கான வேல்யூ என்னென்னு பார்க்க முடியும். இன்கேஸ் 60க்கு பார்க்கணும் அப்படின்னா 60ங்கிறத கிளிக் பண்ணால் போதும். இந்த 700 கூட கிடைக்கிது, பட் நாட் நெசசரி ஃபார் அஸ். நமக்கு வந்து 60 டிகிரி போதும். 60 டிகிரிக்கு கொடுத்துட்டு என்டர் தட்டிட்டாலே 60யோட வேல்யூ வச்சு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த வகை கிடைக்கக்கூடிய மதிப்பை பின்னமாக கூட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னுட்டா கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸில் போய் நிறையா மாற்ற வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மாணவர்களுக்கு உணர்வதற்கு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் ஆகும். இதை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி நீங்கள் ஆப்லெட் க்ரியேட் பண்ணுங்கள். இதிலேயே எல்லா வேல்யூவும் தெரிகிற மாதிரி டிஸ்பிளேயில் 6 வேல்யூ சைனு, காசு, டேனு, அப்புறம் கொசிக்கன், சீக்கண்ட்டு எல்லாமே தெரிகிற மாதிரியான ஒரு ஆப்லெட்டை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அது மாணவர்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு ப்ளஸும் இருக்குது. இதில் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளில் போய்ட்டு இந்த ஆங்கிள் எவ்வளோ, இப்போ இது வந்து 90 - θங்கிறத மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம். அப்புறம் இங்கேயே sin 30 cos 30 மதிப்பு தெரிய வச்சோம்னா sin 30யும் cos 60யும் சேமாக இருக்க ஏன் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு வச்சு sin 90 - θ ஏன் cos θங்கிறத மாணவர்களுக்கு உணர வைக்கவும் முடியும். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவ்லேயும் நம்ம டீச் பண்ணுறது என்னத்தை டீச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கான்செப்ட் ரீதியாக மாணவர்கள் புரிதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது 90, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180, இதில் இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ கண்டிப்பாக இது எத்தனை இருக்குன்னா 90ல் 60 போக பாக்கி உள்ள 30 இருக்கும் அப்படிங்கிறது. 90 - θங்கிறதுக்கும் sin 60யோட மதிப்பு cos 30யோட மதிப்பு சமமாக வருதா வேணால் ஒரு தடவை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். காஸ் இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே என்ன இருக்குனாக்கா காமா எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே தான். காசுன்னு சொன்னால் எது என்னது அடுத்துள்ள பக்கம் பை காரணம். அடுத்துள்ள பக்கம்னா டிஸ்டன்ஸ் எது, டிஸ்டன்ஸ் பிசி. அப்போ டிஸ்டன்ஸ் பிசி பை டிஸ்டன்ஸ் ஏபி. ஓகே கொடுத்தாரேன். இப்போ பாருங்களேன், இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். sin 60யோட மதிப்பும் cos 30யோட மதிப்பும் ஒன்றா இருக்குது. வாட் இஸ் தட் மீன்? அப்போ sin 90 - θ cos θ, cos 90 - θ sin θங்கிறத மாணவர்களுக்கு உணர வைக்கிறதுக்கும் இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தியே சொல்லித்தர முடியும். ஸோ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆப்லெட்டாக க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்புட் விசிபிளாக மாற்றலாம். நான் கூட ஏற்கனவே ஒரு ஆப்லெட் பண்ணி வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது 45 டிகிரிக்காக சும்மா ஓப்பன் பண்ணது, ஓப்பன் ஆகட்டும். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு நம்ம மாணவர்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் கான்செப்டை பார்த்து உண்மையிலே ஆமாம் இப்படி வருது, இதோட மதிப்பு 1 வருது, இதோட மதிப்பு 1/√2 வருது, √3யோட மதிப்பு 1/732 வருது, இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது மாணவர்கள் வந்து ஜஸ்ட்டு டேபிளை மெமரி பண்ணாமல் புரிந்து கற்றலுக்கு ட்ரிகனாமெட்ரிக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் sin 90 - θ ஏன் cos θ வருது அப்படிங்கிற கான்செப்டை மாணவர்களுக்கு சொல்லித்தரத்துக்கும் இந்த ஆப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லோடிங்க்கு டைம் எடுக்குது, வரட்டும். இப்போ வந்துச்சு பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்தமாரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வேல்யூஸையும் இங்கே வர சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இது ஒரு டெக்ஸ்ட் டூல் தான். இதை டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது ஃபைனலான அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த √2ங்கிறத நான் √2னே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் இப்போ sin 45ங்கிறதுனால நான் √2னே கொடுத்துட்டேன். ஏன்னா √2ங்கிறது நம்ம அதில் கொண்டு வர முடியாது, சம் நம்பர்ஸாக வரும். அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், √2ங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 1.414 அது லெங்க்த்தியாக போகும், அதை √2 × 7 மாற்றிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஆப்லெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்லெட். இப்போ 45க்கு ஒரு ஆப்லெட் ரெடி பண்ணுங்கள், அதுமாரி 60க்கு ஒன்று, 30க்கு ஒன்று, இதெல்லாம் நம்ம ஏன்னு அவனுக்கு புரிய வைக்கலாம். இப்போ ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த டுட்டோரியல் பார்த்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஆப்லெட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.